Hi guys, I'm Nivita. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Bronsted acid, Bronsted base, Lewis acid, Lewis base. இது வந்துட்டு எவ்வளோதான் படித்தாலும் நமக்கு வந்து மறந்துட்டே இருக்கும். எனக்குமே சரி சின்ன வயசுல மறந்துட்டே இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் தான் நான் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? Bronsted ஆசிட்னா என்னன்னா H+ வந்துட்டு டொனேட் பண்றது கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ABCDEFGH ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஆசிட் A, ஓகேவா? Bronsted B, ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்கல, அது சி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி வந்து டொனேட்ஸ் டி, இஎஃப்ஜியை விட்டுருங்க H+, ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு ABCDEFGHலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஏ வந்து ஆசிடு, பி வந்து பிரான்ஸ்டெட்ல வர்றது, அதுக்கப்புறமேட்டு சினா இந்த மாதிரி போட்டிருக்கிறது, டினா டொனேட்ஸ், இது ரெண்டும் இதெல்லாம் வராது H+, ஓகேவா? இதே பிரான்ஸ்டெட் பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அக்செப்ட் H+. இப்போ நம்ம ஏபின்னு வந்தது, ஓகேவா? இங்கே ஏபின்னு வந்தது, இதே வந்து பிபின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இது டொனேட்டுன்னு வருதுல்ல, அப்போ இது அக்செப்ட்னு வரும். ஓகேவா? BBAH, ஓகே, பா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இது ஆப்வியஸ்லி தெரிஞ்சாலே இது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதனால நெக்ஸ்ட் லூயிஸ் ஆசிட் அப்படின்னா என்னன்னா அக்செப்ட் எலக்ட்ரான் பேர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ லூயிஸ் ஆசிட்னா LA, ஓகே, LA அக்செப்ட் லே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லூயிஸ் ஆசிட் அக்செப்ட் எலக்ட்ரான் பேர்ஸ். அப்போ ஆப்வியஸ்லி லூயிஸ் பேஸ்னா டொனேட்ஸ் எலக்ட்ரான் பேர்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ பிரான்ஸ்டட் ஆசிடும் லூயிஸ் ஆசிடும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரான்ஸ்டட் பேஸும் லூயிஸ் பேஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.